கோயில், குளம்னாலே எத்தனை உயிரினங்கள் வந்து இளைப்பாறுதுங்க. மீன் இருந்தா அதுக்கு மீனுக்கு வந்து பொறி போடுறாங்க. இந்த குளத்தில பாருங்க, எவ்வளவு ஆமைகள் பாருங்க. ஆமைகள் வந்து ரொம்ப இருக்கிறதுலயே வந்து ரொம்ப மெதுவா ஊர்ந்து போறதுதாங்க ஆமை. ஆனா அது வந்து மௌனமானது. ஆன்மீகத்தில கூட நெறையா சொல்லுவாங்க. அதாவது ஆமை மாரி உள்ள இழுத்துக்குங்க உங்களுடைய அதாவது வெளிப்புறமா ஓடாம உள்ளுக்குள்ளேயே வாழணும் அப்படின்ற விஷயம் தான் ஆன்மீகத்தில இருக்கு. நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆன்மீகத்த பொறுத்தவரைக்கும். ஸோ ஆமை மாரி வந்து உள்ளுக்குள்ள இழுத்துக்குங்க. அது அப்பப்போ தலைய உள்ள இழுத்துக்கும் அந்த ஓட்டுக்குள்ள. ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா, பொறுமைக்கு நம்ம ஆமைய சொல்லலாம். ஆமை வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆமைய வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து வேற மாரி நம்ம சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் இல்ல, அது வந்து தரித்திரம் அந்த அப்படி கிடையாதுங்க. எந்த உயிரினத்தையும் நம்ம வந்து அந்த மாரி பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொன்னும் வந்து ஒரு தனித்துவமான ஒரு எப்படி சொல்றது? தனித்துவமான உயிர் தான். எல்லா உயிர்லயுமே இறைவன் இருக்கிறாரு. ஸோ அந்த மாரி தான் நம்ம பார்க்கணும். அப்பதாங்க அன்பு செய்ய முடியும். அன்பு செய்றதுக்கான இடமா கூட இந்த குளங்கள், கோயில் குளங்கள வந்து முன்னோர்கள் வந்து உருவாக்கியிருக்கலாம் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, சில நேரங்கள்ல வந்து நம்ம பொறிகள வாங்கிட்டு கொண்டு போய் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு போடும்போது நம்ம மனசே அமைதியாயிருங்க. குடுத்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில அத தாண்டி இந்த உலகத்தில எதுவுமே இல்லங்க. நம்ம கையில என்ன இருக்கோ அத குடுங்க. சின்ன சின்ன எறும்புகளுக்கு கூட நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு சர்க்கரை கலந்த ஏதாவது ஒண்ண போட்டு விடலாங்க. ஒரு பொரிகடலை ஏதோ ஒண்ணு போடலாம். இந்த ஆமைகள பாருங்க எவ்வளோ அற்புதமா வந்து ஒவ்வொரு பொறி நெனைக்கிறேங்க. அத தான் போட்டுட்ருக்குறாங்க. மனசே அமைதியாயிடுங்க. நீங்க குடுத்துக்கிட்டே இருங்களேன். அது வந்து மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதிய குடுக்கும். ஆயிரக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய் குடுத்தா தான் அப்படின்னு இல்லங்க. சின்ன சின்ன பொரிகள் அள்ளி தூவி விடுங்க. இந்த மாரியான உயிரினங்கள் வந்து அத உண்டு வாழும்போது, அது மகிழும்போது நம்ம மனம் வந்து அமைதியாயிடுங்க. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லங்க. எண்ணத்த கொண்டு வந்தங்க. எண்ணத்த கொண்டு போறோம். இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து ஏதாவது ஒரு 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 உணவ குடுத்துக்கிட்டே இருங்க. அது போதுங்க. இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததுக்கு வந்து ஒரு அர்த்தத்த உண்டு பண்ணுங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோவ உங்களுக்கு பதிவு பண்றதுல. நமக்குள்ள ஒரு இரக்கமும், கருணையும் வரணுங்க. அதுதாங்க உண்மையான வாழ்க்கை.